Hello everyone. So in the present video எதை பற்றி அப்படின்னு பார்த்துடலாம் முதல்ல. ஸோ BO எக்ஸாம் இஸ் கெட்டிங் க்ளோஸ். நம்மளோட அகாடமி உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வேரியஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த விதத்தில் BO எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மேஜர் எக்ஸாம் அண்ட் அதில் வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான ஒவ்வொரு யூனிட்டையும் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோ பர்டிகுலர்லி இஸ் அபவுட் இங்கிலீஷ் யூனிட் 2 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் இங்கிலீஷ்க்கான மேஜரான டாபிக்ஸ் எல்லாமே அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 to 10 டாபிக்ஸ். அந்த டாப்பிக்கில் ஒரு சின்ன ஒரு டாபிக் தான் ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ ஏஜ் ஆஃப் சாசர் இஸ் கோயிங் டு பி டிஸ்கஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் யூனிட் 2 இங்கிலீஷ் இஸ் ப்ரிஸ்கிரைப்ட் இல்லைங்களா. அதில் இங்கிலீஷ்க்கான ஏஜ் ஆஃப் சாசரை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஜெஃப்ரே சாசர் அப்படிங்கிறது அவருடைய முழு பேர். ஓகேவா. அண்ட் நம்மளுடைய எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா BO எக்ஸாமில் இங்கிலீஷ்க்கான கொஷின் இல்லைனா அதுக்கான பார்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கொஷின்ஸ் அமாங் ஆன் த ஹோல் எல்லா கொஷின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸில் இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 to 20 கொஷின்ஸ் வந்து நமக்கு அப்பியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் இட் மோஸ்ட். அப்போ தான் எல்லா டாப்பிக்கையும் நம்ம கொஞ்சம் சீரியஸாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா தான் எங்கேருந்து கொஷின் வரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிச்சி மார்க் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஷன்ஸ் பார்த்துக்கிட்டே வந்தோம். டெவலப்மெண்ட் ஆஃப் ஒவ்வொரு பர்டிகுலர் ஜானர் இல்லைனா ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி லாங்குவேஜ் எப்படி உருவாச்சு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. அந்த கேஸ் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன டாபிக் எடுத்திருக்கோம். இந்த ப்ரெசன்ட் வீடியோவுக்கு ஒரு சின்ன டாபிக் எடுத்திருக்கோம் விச் இஸ் ஏஜ் ஆஃப் சாசர். முதல்ல இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ள போகலாம். இந்த ப்ரெசன்ட் வீடியோ இஸ் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் ஏஜ் ஆஃப் சாசர்னு சொல்லிட்டு அதுக்கான MCQஸோடு இருக்கும். சரிங்களா. நம்மளோட அகாடமி எல்லா வீடியோஸ்லேயுமே நமக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸோடு தான் MCQ எக்ஸாம்பிள்ஸோடு தான் கொடுப்போம் இல்லைங்களா. உங்களுக்கு மேற்கொண்டு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கெட் த மெட்டீரியல் த்ரூ த அகாடமி அண்ட் கோ த்ரூ அண்ட் கெட் யுவர் எக்ஸாமினேஷன் சக்ஸஸ். ஓகே. எல்லாருமே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணுங்கள். அதில் இங்கிலீஷை இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகேப்பா. நம்ம இப்போ டைரெக்டாக நம்மளுடைய கண்டென்ட்குள்ளே போயிடலாம் விச் இஸ் த ஏஜ் ஆஃப் சாசர். நம்மளோட இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வேறு, இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறது வேறு. ஆங்கில மொழி எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறது வேறு, ஆங்கில இலக்கியம் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறது வேறு. ஓகேங்களா. ஸோ அதில் ரெண்டுமே வந்து அந்த பீரியட்ஸ் வந்து ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னுமே பிரிஞ்சாலுமே கூட we can have different aspect on its segregation. ஓகேங்களா. இலக்கியம் எப்படி வளர்ந்தது, யார் யார் மூலிமா வளர்ந்தது, இல்லைன்னா மொழி எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறதுல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுப்பா. ஓகே. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் முதல்ல ஏஜ் ஆஃப் சாசர் திஸ் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் த பிகினிங் பீரியட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அண்ட் அந்த என்ன சொல்கிறது ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ் சொன்னோம் இல்லைங்களா. அதில் அந்த மிடில் இங்கிலீஷ் அப்படிங்கிற பீரியடிலேருந்து ஆரம்பித்தது தான் இந்த ஏஜ் ஆஃப் சாசர். ஓகேங்களா. ஸோ இந்த சாசருங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரே சாசர், அதுதான் அவருடைய முழு பேர். அப்போனா இது வந்து இவரை சார்ந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த ஏஜில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம். புரியுதுங்களா. இந்த பீரியட் ஏஜ் ஆஃப் சாசர் அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து ஆன் த ஹோல் வந்து 1300 வச்சுக்கலாம். சரியா. 1300லேருந்து 1400 வரைக்கும் இருக்கிற டைம் வந்து நம்ம ஏஜ் ஆஃப் சாசர்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா. ஸோ இந்த டைமில் இதில் என்ன எதனால் 40லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் பார்ட் வந்து நமக்கு பிஃபோர் ஓல்டு இங்கிலீஷ்க்கு போயிடும். ஓகேங்களா. ஆங்கிலோ சாக்சன் பீரியடுக்கு போயிடும். அதனால் அதிலேருந்து பிரித்து 340லேருந்து வச்சுருக்கோம். ஓகே. ஸோ 1340லேருந்து 400 வரைக்கும் இருக்கிறத நம்ம ஏஜ் ஆஃப் சாசர்னு வச்சுருக்கோம். ஏஜ் ஆஃப் சாசர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சாசருங்கிற இந்த ரைட்டர் தான் கான்ட்ரிபியூட்டட் மச் ஃபார் திஸ் ஏஜ். ஒரு மோஸ்ட் நோட்டபிள் போயம், மோஸ்ட் நோட்டபிள் ரைட்டர், ஒரு ஜானரை உருவாக்கி கொடுத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாசர் தான். அவருடைய ஒர்க்ஸ் தான் வந்து வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆகி இப்படி ஒரு இலக்கியம் வந்து உருவாகுது. ஒரு போயம்னா இப்படி தான் இருக்கணும், ப்ரோஸ்னால் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸோட எல்லோரும் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு
விளக்கத்தை கொடுத்து அங்கீகாரத்தை கொடுத்தாரு நம்மளுடைய சாசர். தட் இஸ் வை திஸ் ஏஜ் இஸ் கால்டு சாசர் ஏஜ். ஓகே, ஸோ இதனால இவர் மட்டும்தான் இந்த டைமில் இருந்தாரா அப்படின்னா நெவர். இவர் கூட சேர்ந்து இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களாம் வந்து மினிமம் கான்ட்ரிபியூஷன் தான் கொடுத்தாங்க. இவர் வந்து மச் கான்ட்ரிபியூட்டட் டு த லிட்ரேச்சர். தட் இஸ் வை திஸ் ஏஜ் இஸ் கால்ட் அஸ் ஏஜ் ஆஃப் சாசர். நம்ம புரிஞ்சுக்கணும், இது வந்து சாசர் பற்றின விளக்கம் கிடையாது, ஏஜ் ஆஃப் சாசர். அந்த பீரியடில் எப்படி இலக்கியம் வளர்ந்துச்சு அப்படிங்கிறது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் சாசர், ஏஜ் ஆஃப் ட்ரைடன், ஏஜ் ஆஃப் மில்டன், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், ஓகேங்களா, இப்படி வந்து ஏஜ் ஆஃப் போப்பு, ஓகே, இப்படி வந்து அந்தந்த ரைட்டர்ஸ்னுடைய எப்படி வந்து விக்டோரியன் ஏஜ், ரொமான்டிக் ஏஜ் அந்த மாதிரி பிரிக்கிறோமோ அந்த பர்டிகுலர் ரைட்டர்னுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கிறதுனால போப் ஏஜ்னு சொல்லுவாங்க, அகஸ்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து பிகாஸ் ஆஃப் த பீப்புள் ரைட்டர் ஹூ கான்ட்ரிபியூட்டட் மச் ஆன் த பீரியட். இப்போ எலிசபெத்தன் பீரியடை வந்து ஷேக்ஸ்பியரியன் ஏஜ்னு நம்ம சொல்லுவோம். அது ஏன்னா எலிசபெத்தியன் பீரியட் அந்த பர்டிகுலர் அந்த 16th செஞ்சுரின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 16th செஞ்சுரியில் தான் நம்மளுடைய ஷேக்ஸ்பியர் வாழ்ந்தார். ஷேக்ஸ்பியர் அதிகமாக அந்த டைமில் கான்ட்ரிபியூட் பண்ணார் மற்ற ரைட்டர் கூட. அதனால அந்த பீரியடை வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் பீரியட் அப்படின்னே கூட சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் அந்த ஏஜ்க்கான அந்த ரைட்டருடைய கான்ட்ரிபியூஷன் வச்சு பிரிக்கிற ஒரு விஷயம். புரியுதுங்களா? ஸோ ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிறதுனால இதில் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சாசர் இஸ் மச் மோர் தேன் அதர் ரைட்டர்ஸ். ஓகே ஓகே, லெட் அஸ் என்டர் இன்டு தி கண்டென்ட். ஓகே, ஸோ ஏஜ் ஆஃப் சாசர்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போகலாம். ஸோ 14th century, இதை வந்து நம்ம 14th centuryன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த டைமை தான் நம்ம ஏஜ் ஆஃப் சாசர்னு சொல்கிறோம். ஏஜ் ஆஃப் சாசர்னால் நமக்கு ஞாபகம் வேண்டியது 14th century. ஓகே, இந்த செஞ்சுரியில் நடந்த விஷயங்கள் லிட்ரேச்சரில் அதை தான் ஏஜ் ஆஃப் சாசர்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா சாசர் தான் கிரேட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ரிசோர்ஸ்ஃபுல் போயட் ஆஃப் த டைம். அதனால தான் வி கால் திஸ் ஆஸ் சாசர்ஸ் ஏஜ். ஓகேங்களா? இவர் தான் வந்துட்டு ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் அதாவது பாருங்கள், ஹீ இஸ் ரிகார்டட் அஸ் த ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ஸ். வேர்ஸ்னா என்ன? போயம். ஓகேவா? ப்ரோஸ்னா பாடம், லெசன்ஸ். ஓகே, கட்டுரை. வேர்ஸ்னால் அதோட ஆப்போசிட் போயம். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் வேர்ஸ், இங்கிலீஷ் போயமை உருவாக்குனதே இவர் தான். இவரைத்தான் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு சொல்லி ட்ரைடன் புகழ்ந்திருக்கார். ஓகேங்களா? இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ், இங்கிலீஷ் போயம் அப்படின்னு சொல்லி புகழாரம் சூட்டியிருக்காங்க. யார் செஞ்சது அந்த விஷயத்த? இப்போ எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து ஹூ இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஹூ இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஜாஃப்ரே சாசர். ஓகேவா? ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி கோல்டன் பீரியடில் அப்படின்னா நமக்கு டக்குன்னு உடனே ஞாபகம் வர வேண்டியது ஜாஃப்ரே சாசர். ஓகேவா? சரி, அப்போ யார் இவர் இப்படி சொன்னாங்க, எப்பயிலேருந்து இவர் இப்படி கூப்பிட்டாங்க, யாருக்கு இவர் இந்த பேரை சூட்டினாங்க, யார் இவருக்கு இந்த பேரை சூட்டினாங்க அப்படின்றது இன்னொரு கொஷின். ஓகேங்களா? அது நம்ம ட்ரைடன். ட்ரைடன் வந்து அவருக்கு அப்புறம் வந்த ரைட்டர், கிட்டத்தட்ட ஷேக்ஸ்பியர் டைமில் வந்த ரெனசான்ஸ் டைம்னு சொல்லுவோம்ல, அதாவது எலிசபெத்தன் டைமுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்க டைம், அந்த டைமில் இருந்தவர் தான் ட்ரைடன். ட்ரைடன் தான் வந்துட்டு இந்த விஷயத்தை அவருக்கு கொடுக்குற, இந்த பட்டத்தை கொடுக்குற ஜாஃப்ரே சாசருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இவருடைய லைஃப் டைம். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் இருந்தது தான் ட்ரைடன். ட்ரைடன் ஒன்லி கால்டு ஜாஃப்ரே சாசர் ஆஸ் த ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். கீப் திஸ் இன் மைண்ட். ஓகே, ஸோ பாப்புலர்லி இவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் ஏன் இவருக்கு இந்த பேரெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து நியூ வேர்ட்ஸ் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நிறைய கொண்டு வந்து கொடுத்தாராமா. ஓகேங்களா? வேரியஸ் வேர்ட்ஸ், நியூ வேர்ட்ஸ். ஓகே, லைக் பிரைபு, ஃபெமினிட்டி, ப்ளமேஜ், இதெல்லாம் வந்து புது வேர்ட்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு. இவர் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாசர் ஆக்சுவலி ட்ராவல்டு ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இட்டாலி, ஃப்ரான்ஸு, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து அவர் என்ன கற்றுக்கிட்டாரோ, அங்கே இருக்கிற லிட்ரேச்சருடைய பேஸு, அங்கே இருக்க லாங்குவேஜ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தன்னோட ஓன் இங்கிலீஷ் லாங்குவேஜில் போட்டு இந்த லாங்குவேஜில் லிட்ரேச்சரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாராமா. இதுதான் சாசருக்கு வேலை. ஓகேவா?
அண்ட் இந்த மாதிரி நியூ வேர்ட்ஸை கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹி இன்வென்டட் ரைம் ராயல் அண்ட் 7-line ஐயாம்பிக் பென்டாமீட்டர் ஸ்டான்சாஸ் அப்படிங்கிறதையும் அவர் உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி புது விதமான போய்ட்ரி ஃபார்மை உருவாக்கி கொடுத்தது வந்து நம்மளுடைய சாசர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. போயம்கான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதை தான் சொல்லுவோம் ரைம் ஸ்கீம்னு இல்லைங்களா? ஸோ இந்த ரைம் ராயல் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 7 lines இருக்கும் அதில். ஓகேங்களா? யூஸ்வலாக வந்து ஐயாம்பிக் பென்டாமீட்டர் இது மட்டும்தான் இருக்கும். ஐயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னா என்னென்னா, அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோடு பை அ ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் அப்படி இருக்கும். அப்படி அந்த வார்த்தைகளுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒரு போயம், இப்போ ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோடு பை ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் இப்படி போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இப்படி இருக்கும். இதுதான் வந்து ஐயாம்பிக் பென்டாமீட்டர். அது மாதிரி 5 sets இருக்கும். ஓகே, 5 sets. இவர் தான் வந்து 7 lines இருக்க மாதிரி அதை வந்து மாற்றி விட்டார். ஓகேங்களா? ஸோ அப்போ அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து மாறுது. இதை வந்து ரைம் ராயல் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. 5 இருக்கிறத வந்துட்டு ஐயாம்பிக் பென்டாமீட்டர் வந்துட்டு நார்மலாக விட்டுட்டு இது வந்து ரைமிங் ராயலாக இருக்குதாம்மா. ஓகேவா? அதை தான் வந்துட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. இதோடைய ரைம் ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி ஏபி பிசிசி. ஓகே, இப்படி போய் முடிஞ்சிடும். அந்த 7 linesனுடைய எண்டு ரைம் ஸ்கீம் வந்து இப்படி இருக்கும். ரைம் ராயலுடைய ரைம் ஸ்கீம் வந்து இப்படி இருக்கும். அதை என்ன சொல்கிறது, எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி என்ன சொல்கிறது, எதுகை மோனை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏபி ஏபி பிசிசி இதெல்லாம் வந்து கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரைம் ராயல்னுடைய என்ன சொல்கிறது, ரைம் ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு கீப் தீஸ் திங்ஸ் இன் அவர் மைண்ட். ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்து ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரொடக்ஷன். ஏன் இதை ஏஜ் ஆஃப் சாசர்னு சொல்கிறோம், அப்படி என்ன அவர் கான்ட்ரிபியூட் பண்ணார் இந்த பீரியட்க்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம சரி அப்படி என்ன தான் இந்த ஏஜ் ஆஃப் சாசர்னுடைய தனித்துவம் என்ன, கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் இந்த ஏஜ் ஆஃப் சாசர், என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த ஏஜ் ஆஃப் சாசரில் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இஸ் லிங்குவிஸ்டிக் ஷிஃப்ட். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ மூவ்டு ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், ஹீ மூவ்டு ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி. இட்டாலி போனார், ஃப்ரெஞ்சுக்கு போனார், லாட்டின் கற்றுக்கிட்டு வந்தார். இந்த மாதிரி வேரியஸ் பிளேசஸ்க்கு போய் அங்கே இருக்க லிங்குவிஸ்டிக்ஸ், அங்கே இருக்கிற லாங்குவேஜினுடைய இம்பேக்ட் எடுத்துகிட்டு வந்து தன்னோட ஓன் கண்ட்ரி ஆன இங்கிலீஷில் இம்ப்ளோஸ் பண்ணி அதுக்கான வேலைகளை அவர் பண்ணார். ஓகேங்களா? அதை இன்னும் என்ன சொல்கிறது, என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி போய்ட்ரியை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மிடில் இங்கிலீஷ் டைமில் என்ன நடந்தது அப்படின்னா, லிட்ரரி லாங்குவேஜை வந்து இவர் மாற்றுறாரு. ஓகேங்களா? ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டின் டாமினன்ஸோட மாற்றுறாங்க. ஏன்னா ஹீ ட்ராவல்டு டு இட்டாலி அண்ட் ஃப்ரான்ஸ். அதனால் அந்த மொழி இட்டாலி ஃப்ரான்ஸ் அந்த நாட்டில் இருக்க அந்த மொழியை எடுத்துகிட்டு வந்து அந்த வார்த்தைகளை ஆங்கிலத்தில் போட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹிஸ்டாரிக்கல் டர்மாயில் நடக்குது. என்ன அப்படின்னா, பெருசாக ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தினால நாட்டில் பெரிய பிரளயம் ஏற்படுது. அந்த பிரளயத்தினால நிறைய மாற்றங்கள் ஏற்படுது மக்களுக்கிடையில், இல்லைன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலையில் எல்லாத்துலேயும் மாற்றங்கள் வருது. அதையும் தன்னோட போய்ட்ரியில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஏரால வந்து இந்த 100 Years War அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சாசர் டைமில் தான் அது நடக்குது. ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த பிளாக் டெத் அப்படின்னு ஒன்று நடக்குது. அண்ட் சோஷியல் அன்ரெஸ்ட்டு நிறைய விஷயங்கள், பெசன்ஸ் ரிவோல்ட்டு நடக்குது. 3 முக்கியமான விஷயம் இந்த ஏஜ் ஆஃப் சாசரில் நடக்குது. சமுதாயத்தில் இங்கிலாண்டில் என்னென்ன நடக்குது, இந்த 100 வருஷ வார் 100 Years வாருங்கிறது ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான விஷயம். வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கான வார் இது. ஓகேங்களா? அண்ட் பிளாக் டெத்துங்கிறது ரொம்ப மோஸ்ட் நோட்டபிள் விஷயம். ஓகேப்பா. இந்த பிளாக் டெத் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் டெத்துனா பிளேகு. அப்போல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிளேக் வந்து கொத்தாக மனுஷங்க இறந்துட்டாங்க அப்படின்னா. பிளேக் இஸ் எ டிசீஸு. அது ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸில் வந்து நோய் வந்து இப்போ எப்படி நமக்கு தெரிஞ்சு வந்து எல்லோரும் வாட் இஸ் தட் கால்டு
கொரோனா வந்து எல்லாம் ஏன்னே தெரியாமல் கொத்தா மனுஷங்க இறந்தாங்க. சுனாமின்னு ஒன்று வந்து எல்லோரும் இறந்தாங்க இல்லைங்களா. அது வந்து நேச்சுரல் கலாமிட்டி. சுனாமி இஸ் அ நேச்சுரல் கலாமிட்டி. பிளாக் டெத்துங்கிறது வந்துட்டு பிளேக், எலியால் வரக்கூடிய ஒரு டிசீஸ். அந்த டிசீஸ் வந்து மனுஷங்க கொத்தா இப்போ எப்படி கொரோனாவில் வந்து ரீசெண்டாக லாக்டவுன்லாம் போட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது தான் இந்த பிளாக் டெத் அப்படிங்கிறது. பிளாக் டெத்துனா அவ்வளோ பீப்புள் ஏன்னே தெரியாமல் ஒரு செக்டார் ஆஃப் பீப்புளே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் இந்த விஷயம் நடந்த ஒரு டைம் இது. ஹிஸ்டாரிக்கல் டர்மாயில்னா இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ பெசன்ஸ் ரிவோல்ட்டுன்னு ஒரு ரிவோல்ட் நடக்குது, அதாவது புரட்சி நடக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஏஜினுடைய முக்கியமான அங்கமாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சோஷியல் கமெண்டரி. ஓகேங்களா. இவருடைய ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி கேண்டபரி டேல்ஸ். சாசர்னாவே உங்களோட மனசுக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த கேண்டபரி டேல்ஸ்ப்பா. கேண்டபரி டேல்ஸு உங்களுக்கு டீஃபால்ட்டாக சாசர் அப்படின்னா கேண்டபரி டேல்ஸ் டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். புரியுதா. ஏன்னா இது வந்து மோஸ்ட் ஃபேமஸ், மோஸ்ட் பாப்புலர் எப்பிக் இல்லைனா ஃபேமஸ் லென்த்தி போயம் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஒரு கொஷின் பேப்பரில் கூட கேண்டபரி டேல்ஸ் இல்லாமல், அதோட கொஷின் இல்லாமல் நம்ம முடிக்க முடியாது. ஓகேங்களா. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் we cannot move without a single question from Canterbury Tales. ஓகே. ஸோ சாசர் உடைய கேண்டபரி டேல்ஸ். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஆஃபர்ட் ரிச். இந்த விஷயம் வந்து இந்த புக்கு வந்து எதை பற்றி என்ன பேசுதுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரிச் போர்ட்ரைட்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ் ஆஃப் அந்த சோஷியல் கிளாஸஸை பற்றி அதிகமாக பேசுகிற ஒரு புக்கு. இது ஏன் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மனுஷனுடைய மனசில் நிறைய மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா. பீப்புள் வந்து நாட் ஓன்லி டிபெண்டிங் ஆன் நேச்சர் இல்லைன்னா காட், அது வரைக்கும் வந்து மனுஷங்க வந்து காட் மட்டும்தான் அப்படின்னு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ பீப்புள் ஸ்டார்டட் டு டூ என்ன சொல்கிறது, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இல்லைனா இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சோஷியல் டிஃபரன்சஸ். இல்லைனா மனுஷங்கள் வர மாற்றம். அந்த ரிச் பீப்புள், புவர் பீப்புள், பிளாக் பீப்புள், ஒயிட் பீப்புள், படித்தவன் படிக்காதவன், இந்த மாதிரியான மாற்றங்கள்னால மனுஷனுடைய அந்த என்ன சொல்கிறது எண்ணங்களும் மாறிட்டே வருது. இதை தான் அவர் வந்து போர்ட்ரே பண்ணி காட்டியிருக்கிறார். சோஷியல் கமெண்டரின்னு நம்ம அதை தான் சொல்லுவோம். சொசைட்டியில் இருக்க ப்ராப்ளம்ஸை ஒவ்வொரு கேரக்டர் வழியும் அவர் வந்து காட்டியிருப்பார். ஒரு சம்மன்னர்னால் இப்படி தான் இருப்பாங்க, ஒரு ப்ரீஸ்ட்னா இப்படி தான் இருப்பாங்க, ஒரு நன்னுனா இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ ஆல் த கேரக்டர்ஸ் வி கேன் ஹாவ் அ கிளியர் ஐடியா வாட் தே ஆர் ட்ரைங் டு சே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் ரெனசான்ஸாக இந்த பீரியட் இருந்தது. ரெனசான்ஸ் இஸ் நத்திங் பட் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மறுமலர்ச்சி அப்படின்னா பிகினிங் ஆஃப் நியூ திங்ஸ். இவருக்கு அடுத்த பீரியட் தான் வந்து ரெனசான்ஸு. புரியுதுங்களா. சாசருக்கு அடுத்த பீரியட், ஃபாலோயிங் பீரியட் ஆஃப் சாசரை தான் வந்து ரெனசான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெனசான்ஸ் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு ஒரு முக்கியமான என்ன சொல்ல ரீசன் தான் இனிமேல் ரெனசான்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு டைமாக சாசருடைய போயம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இட் இஸ் அ டைம் ஆஃப் ட்ரான்சிஷன். என்ன ட்ரான்சிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியன் ரெனசான்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ஹியூமனிசம் பற்றி எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மேஜர் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் இவங்க கூட இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ சாசர் ஏஜ்னா சாசர் மட்டும் கிடையாது, நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா. சாசரை பற்றி மட்டும்தான் பேசுமானா இல்லை, இவர்கிட்ட நிறைய வேறு ரைட்டர்ஸும் இருக்கிறாங்க. யாரெல்லாம் அவங்க அப்படின்னா, நோட்டபிள் ஃபிகர்ஸாக சில பேர் தான் இருந்தாங்க, ரொம்ப நிறைய ரைட்டர்ஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா அப்போல்லாம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுங்கிறதே வந்து லேட்டராக தான் டெவலப் ஆச்சு இல்லைங்களா. ஸோ அந்த கேஸ் ரைட்டர்ஸ் இருந்திருந்தாலுமே கூட அவங்கள ஒர்க்ஸ் வந்து இவ்வளோ பாப்புலராக இருந்துச்சான்னா இட் இஸ் அ கொஷின் மார்க் ஒன்லி. ஓகே. ஸோ வில்லியம் லாங்லேண்ட், ஜான் வைக்லிஃப் இவங்களாம் வந்து ஃபேமஸ் ரைட்டர்ஸாக அந்த டைமில் இருந்தாங்க, சில ரைட்டர்ஸ். ஓகே. வில்லியம் லாங்லேண்ட் அப்படிங்கிறவருடைய ஃபேமஸ் போயட்ரி வந்து பியர்ஸ் ப்ளோமன். அண்ட் ஜான் வைக்லிஃப் வந்துட்டு ப்ரோஸ்க்கு ஃபேமஸானவர். அவருடைய பைபிள், அவர் தான் வந்து பைபிளை வந்து எழுதி ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் கொடுத்த ஒரு ரைட்டர், ப்ரோஸ் டைப்பில். ஓகேவா. அதாவது படிக்கிறதுக்காக பைபிளை வந்து எடுத்து கொடுத்தவர் வந்து வைக்லிஃப் தான்.
அந்த மாதிரியான ரைட்டர்ஸும் சாசர் டைமில் இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் தான் இன்ட்ரோ டு ஏஜ் ஆஃப் சாசர். நவ் பேக்ரவுண்ட் ஆஃப் சாசர்ஸ் பீரியட். சாசருடைய பீரியட் எப்படி இருந்தது, அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஹி வாஸ் பார்ன் இன் த ரெயின் ஆஃப், இவர் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சாசருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஹி ஒர்க்டு, அதாவது இவர் வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா 3 இங்கிலாண்டில் 3 ராஜா கிட்டே இவர் வாழ்ந்திருக்கார். 3 ராஜா, 3 கிங்குக்கு கீழே இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, இல்லை வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அவ்வளோ என்ன சொல்லுது, டிஃப்ரென்ஸ் இன் சொசைட்டி, டிஃப்ரென்ஸ் இன் பாலிட்டிக்ஸ், இதையெல்லாம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக. இப்போ எலிசபெத்தன் ஏஜ் அப்படின்னா ஷேக்ஸ்பியர்லாம் வந்து எலிசபெத் கீழே மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அண்ட் விக்டோரியன் ஏஜ் அப்படின்னா விக்டோரியாங்கிற குயினுக்கு கீழே மட்டும்தான் அந்த டைம் ரைட்டர்ஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. பட் ஜெஃப்ரே சாசரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஹீ ஒர்க்டு இல்லை, ஹீ லிவ்ட் அண்டர் 3 கிங்ஸ். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் III, ரிச்சர்ட் II அண்ட் ஹென்ரி IV. ஓகே, ஸோ 3 கிங்ஸ் ஹூ ஆர் தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் III, ரிச்சர்ட் II அண்ட் ஹென்ரி IV. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கிங்குக்கு கீழே அவர் வந்து இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? அண்ட் அவ்வளோ விஷயங்கள் அவர் தெரிஞ்சிருக்காரு. அதனாலேயே அவருடைய ரைட்டிங்கில் நிறைய சேஞ்சஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஹி வாஸ் பார்ன், அவர் பிறந்தது வந்து எட்வர்ட் III டைமில், அண்ட் இவர் வாழ்ந்தது வந்து ரிச்சர்ட் II டைமில், அண்ட் ஹி டைட், அவருடைய எண்டு பீரியடில் வந்து ஹென்ரி IV கிட்ட அவர் இறந்திருக்கார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் இருந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் தெரிஞ்ச ஒரு ரைட்டர் அப்படின்னு நம்ம இவரை அக்னாலேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு கிளாரிங் சோஷியல் கான்ட்ராஸ்டையும் பொலிட்டிக்கல் சேஞ்சையும் பார்த்த ஒரு ரைட்டர் இவர். ஓகேங்களா? அண்ட் ஹையஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மிடீவல் சிவிலைசேஷன் நிறைய இங்கிலாண்டில் நடந்ததை கண்ணால் பார்த்த ஒரு ரைட்டர் அப்படின்னு நம்ம சாசரை சொல்லலாம். ஓகேங்களா? இந்த டைமில் தான் ஸ்பிரிட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ரொமான்டிக் ஐடியலிசம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பித்த ஒரு பீரியட். ஓகேங்களா? அதாவது ரொமான்டிக் ஐடியலிசம்னால் பயங்கரமாக என்ன சொல்கிறது, கட்டி பிடிக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இட் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் அந்த நோட்ஸ், அந்த கண்டென்ட் ஆஃப் த ரைட்டிங், கண்டென்ட் ஆஃப் த லிட்ரேச்சர் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் காட்லி திங்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ மொராலிட்டி பிளேஸ், மிராக்கிள் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலத்திலலாம், ஆரம்ப காலத்து ஆஃப் லிட்ரேச்சரில், ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில். அது என்ன பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரலை மட்டும்தான் பேசும். ஜீசஸ் பற்றின கதைகள், ஜீசஸை மீறிட்டிங்கன்னா என்ன நடக்கும், மாரலாக எப்படி இருக்கணும். ஸோ இது போல் ரொமான்டிக் ஐடியலிசம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. அதாவது பீப்புள் வந்து டீவியேட்டிங் ஃப்ரம் காட்லினஸ். ஓகேங்களா? ஸோ மாரலாக எப்படி வாழணும் அப்படிங்கிறத மட்டுமே பேசாமல் அதுக்கப்புறம் விஷயங்களும் எப்படி வந்து அவங்களுடைய சோஷியல் லைஃப்பை வாழ்ந்தாங்க அந்த மாதிரி விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? நிறைய இங்கிலாண்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபாரின் கான்குவெஸ்ட். இங்கிலாண்டில் வந்து நிறைய வேறு கண்ட்ரிங்களுடைய ஆக்கிரமிப்புகள் அதிகமாக வந்துருச்சு. ஓகேங்களா? அண்ட் இதனால் இன்னொரு சைட் ஆஃப் இங்கிலாண்டை நம்ம பார்க்கலாம். மக்கள்கிட்ட வந்து நிறைய பணம் குறைஞ்சி போச்சு, பஞ்சத்தில் அடிபடுறாங்க, சாப்பாட்டுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க, சண்டையில் நிறைய இறந்து போயிடுறாங்க, நிறைய பேர் அனாதை ஆகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ட்ரேடு நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது அங்கங்கே போகிறாங்க, கடல் வழியாக எல்லோரும் ஊர் கடந்து போகிறாங்க. இங்கிலாண்டில் நிறைய பேர் ஊருக்கு போகிறாங்க, வேறு இடத்துலேருந்து வராங்க, மொபிலிட்டி. ஓகேங்களா? அதெல்லாம் நடக்குது. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ட்ரேடு நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அண்ட் வெல்த் இன்க்ரீஸ்ட் அமாங் கமர்ஷியல் கிளாஸஸ். ஓகேங்களா? ஸோ வியாபாரம், கடல் தாண்டி எல்லோரும் போய் வியாபாரம் பண்ண ஆரம்பிக்க இங்கிலாண்டுக்கான செழிப்பு ரொம்ப அதிகமாக ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ஒரு பக்கம் இப்படி ஆகிட்டு இருந்தாலும் நிறைய பீப்புளுக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு தான் இருந்தது. லோ கிளாஸ் பீப்புளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டிலன்ஸ், ராவேஜ்டு லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நிறைய தொத்து வியாதிகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னா செடிகள், பயிரெலாம் வேஸ்ட்டாக போகுது. எப்படி சொல்கிறது, இந்த ஒட்டுணிகள் எல்லாம் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதாவது நாடு விட்டு நாடு எல்லாம் போகிறாங்க வராங்க, கடல் வழி பயணமெல்லாம் நடக்குது, போகிறாங்க வராங்க. அப்படிங்கும்போது அங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே, அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும்போது அங்கே இருக்க பயிர் தானியமெல்லாம் கொண்டு வராங்க, விதைக்கிறாங்க, எல்லாம் பண்ணும்போது பூச்சிங்கெல்லாம் வந்து லேண்டெல்லாம், அதாவது அவங்களுடைய நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்தது தான் பிளாக் டெத் ஸ்வெப்டோ.
முன்னாடியே சொன்னோம் நம்ம, பிளாக் டெத்துங்கிறது இஸ் அ டிசீஸ் காஸ்டு பை ரேட் அண்ட் விச் கில்டு மாஸ் ஆஃப் பீப்புளை கொண்டுருச்சு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள் 1/3 ஆஃப் த பாப்புலேஷனை வந்து அழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதை வந்து பிளாக் டெத் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. அண்ட் ஆல்சோ ஃபெமைனும் வந்துடுச்சுங்கிறாங்க. பிளேகை தொடர்ந்து ஃபெமைனும், வெள்ளம், ஓகேங்களா, வெள்ளம், வறட்சி எல்லாமே வந்துருச்சு. ஸோ எல்லாமே அழிஞ்ச நிலையில் மக்கள் என்ன பண்ணுவாங்க, தொழில் இல்லை, எல்லாமே அழிவு, எல்லாருக்கும் வறுமை, பஞ்சம் அப்படிங்கிறதுனால திருட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா, அவங்கக்கிட்ட இருக்க அந்த மாரல் குவாலிட்டிஸ் எல்லாம் மறந்து போயிட்டு தீவ்ஸாக மாறுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பக்கம் இப்படி ஆனாலும் அடுத்த செக்டார் வந்துட்டு இஸ் ஹேவிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டைமில் தான் வந்து நார்மன் கான்குவெஸ்ட், ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து உள்ளே வராங்க. ஓகேங்களா, அவங்க வந்து இன்வைட் பண்ணி உள்ளே அவங்களுடைய ஆட்சியை செலுத்த ஆரம்பிக்கும் போது சண்டையில் ஃப்ரெஞ்ச் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்ச் வார்ஸ் எல்லாம் நடந்து முடித்ததுக்கப்புறம் நிறைய டேக்ஸ் எல்லாம் போட்டுடுறாங்க. ஓகே, இங்கிலாண்டில் வந்து பீப்புள் ரொம்ப வந்து பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, வரி விதிக்கிறாங்க, எதையுமே அவங்களால சமாளிக்க முடியல. அதனால் சோஷியல் அன்ரெஸ்ட் உருவாகுது ஊருக்குள்ளே. ஓகேங்களா, நிறைய பொலிட்டிக்கல் ட்ரபிள்ஸ் எல்லாம் வருது. ஓகேங்களா, இப்போ கிங்காக இருக்கிறவர் பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் தான் கிங்காக இருக்கார். அவருடைய அந்த ஆட்சி திறமை கம்மியாக இருந்ததுனால தான் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி என்லெஸ்ஸான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிங்ஸுக்கு நடுவில் பொலிட்டிக்ஸில் எல்லாத்துலேயும் இருந்ததான் சாசர் ஏஜை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சாசர் ஏஜில் நடந்தது, யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன். முக்கியமாக இந்த டைமில் தான் வந்து கரப்ஷனுங்கிறதையும் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ஃப்ரம் வேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்ச்லேயே கரப்ஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சாமா. ஓகேங்களா, எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவலாக இருக்க வேண்டியவங்களே தேவையில்லாமல் மனுஷங்க, அங்கே வர மக்கள், அங்கே வர பீப்புளை, ஃபெய்த்ஃபுல்லான ப்ரீஸ்ட்டுங்களே வந்து மனசை கெடுக்கிறாங்க. ஓகே, அவங்களே வந்துட்டு சர்ச்லேயே வந்து கெட்ட விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, லஞ்சம் கொடுக்கறது, காசு கொடுத்தின்னு அதை செய்யறேன் அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சர்ச்சில் இருக்க ப்ரீஸ்டெல்லாம் வந்து பணக்காரராயிடுறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து அது அங்கே ப்ரேயருக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஏழை ஆகிடுறாங்க. ஓகே, இந்த மாதிரி காடுக்கிட்டே நிறைய பொய், ஏமாத்து வேலை இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஸோ காடுக்கான பவரையே இழக்குது இந்த டைம், ஏஜ் ஆஃப் சாசருங்கிறது இழக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஆர்டினரி சாதாரணமாக இருக்க கிளர்ஜிஸ் இல்லைன்னா இக்னரண்ட் அவங்களாம் வந்து கேர்லெஸ் பீப்புளாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, பட் ஃப்ரையர்ஸ் அவங்களாம் வந்து ரொம்ப க்ரீடி பீப்புளாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்படி பீப்புள்கிட்டையோ இல்லைனா கிளர்ஜி பீப்புள்கிட்டையோ இல்லைனா சர்ச்சில் இருக்க ப்ரீஸ்ட்கிட்டையோ நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு மென்டலி இவோக் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் த கரப்ஷன்ஸ் ஹேண்டில்டு தேர். அதனால தான் ஜான் வைக்லிஃப்ங்கிறவர் ரைஸ் ஆகுறாரு. ஜான் வைக்லிஃப் இஸ் அ ரைட்டர், ப்ரோஸ் ரைட்டர் மெயின்லி. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீ ஸ்டார்டட் டு ஸ்ப்ரெட் ஸ்பிரிச்சுவலான குவாலிட்டிஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணால் தான் மனுஷங்க வந்துட்டு திரும்ப ரிஃபார்ம் ஆவாங்க, திரும்ப வந்து நல்லவங்களாக மாறுவாங்க, இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படியே அடிச்சுட்டு இறந்து போயிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு பயமே வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஸோ அட் திஸ் பாயிண்ட் தான் வந்து வைக்லிஃப் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலி நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும், அப்போ தான் அவங்க மைண்ட் வந்து மாறும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரிலீஜியஸ் பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ ஒரு கம்ப்ளீட் வேர்ஷன் ஆஃப் த பைபிள் அப்படின்னு ஒரு விஷயத்த எழுதி பிரிண்ட் போட்டு இதுதான்ப்பா பைபிளுங்கிறத வந்து காடை பற்றி நூக் அண்ட் கார்னர், என்ன பண்ணால் உன்னை வந்து காட் காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும், ஆஃப்கோர்ஸ் ஆல் ஆஃப் அஸ் எல்லாருக்குமே பைபிள் என்னன்னு தெரியும் இல்லைங்களா, அதோடைய கம்ப்ளீட் வேர்ஷனை இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பரப்புகிறாரு. ஓகேங்களா, ஸோ இதனால தான் வைக்லிஃபை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அவருடைய வேலையை அவர் ஆரம்பித்து கரெக்டாக முடிக்கிறாரு. பீப்புள்கிட்ட ஒரு நிறைய பெரிய ரிஃபார்மேஷன் அப்படின்னு அதனால தான் அவரை சொல்கிறோம். சரியா,
ரிஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து திரும்ப அந்த கெட்டுப்போன விஷயங்களை திருப்பி சரி பண்ணுறாரு, ரீஃபார்ம் பண்ணுறாரு அவர். ஓகேங்களா. இன்னொரு விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனசான்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சாசர் தான், ஜெஃப்ரே சாசரு. மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு வைக்லிஃப். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா. இவர் தான் இந்த விஷயத்தை வந்து செட் பண்ணுறாரு. ஓகேங்களா. அவருடைய புவர் ப்ரீஸ்ட் எல்லாம் வச்சு அவர்கிட்ட இருக்கிற கிறிஸ்டியன் யாரெல்லாம் உண்மையான கிறிஸ்டியானிட்டியோடு இருக்காங்களோ அவங்கள வச்சு ரிலீஜியஸ் பேம்ப்ளெட்ஸ்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறாரு. அங்கங்கே போய் காஸ்பல்ஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு தேர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ லேர்னிங் அப்படின்னு ஒரு விஷயத்த ஏஜ் ஆஃப் சாசருங்கிறது பார்க்குது. ஓகேங்களா. அந்த நியூ லேர்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியோடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, இட்டாலி மொழியினுடைய, லாட்டின் மொழியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக உள்ளே வந்து பூந்துக்குச்சு இங்கிலீஷ்குள்ளே. இது ஒரு புது சேஞ்சாக எல்லாத்துக்கும் தெரியுது. ஓகேங்களா. அண்ட் லிட்ரேச்சருடைய குவாலிட்டி வந்து இதனால் நிறைய மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இது ஒரு பெரிய ரிவைவலையே வந்து அந்த பீரியடில் உருவாக்குச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. எதனால் அப்படின்னா, 2 இட்டாலியன் ரைட்டர்ஸ், பெட்ராக் அண்ட் பொக்காஷியோ, இவங்களுடைய இந்த 2 பேத்தினுடைய இட்டாலி ரைட்டர்ஸ், இவங்க 2 பேரும் பெட்ராக்கியன் சானட்னு கூட சொல்லுவோம். சானட்டுங்கிறதே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் போயம். அதை வந்து இட்டாலியிலேருந்து எடுக்கப்பட்டு இந்த பெட்ராக்குங்கிறவர் எழுதினது தான், அவர் உருவாக்கினது தான். அதை எடுத்துகிட்டு வந்து தான் சானட்டுங்கிறத நம்ம இங்கிலீஷில் வந்து எல்லோரும் உருவாக்கி ஃபாலோ பண்ணி காப்பி அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இட்டாலியன் ரைட்டர்ஸ் லைக் பெட்ராக்கு, பொக்காஷியோ, இவங்களுடைய ஆதிக்கம், அவங்களுடைய என்ன சொல்கிறது, காப்பி அடிச்சிட்டாங்க நிறைய. இவங்களத பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து இவங்கக்கிட்ட யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் இவங்களுடைய ஒர்க் வந்து எதை அதிகமாக பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனிசமாக பேசுது. அது வந்து இங்கிலாந்து ரைட்டர்ஸுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதை எடுத்துகிட்டு வந்து இங்கிலாண்டில் இருக்க ஒர்க்ஸுக்கு, லிட்ரேச்சருக்கு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் இவங்களுடைய எஃபெக்ட் எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சென்ஸ் ஆஃப் பியூட்டி, டிலைட் இன் லைஃப், இது எல்லாத்தையும் பேசுகிறது தான் இருந்தது. ஓகேங்களா. இதை தங்களுடைய ஒர்க்ஸில் இங்கிலாந்து ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். புரியுதுங்களா. திஸ் இஸ் த இன்ட்ரோ டு ஏஜ் ஆஃப் சாசர். புரியுதா. இதுக்கப்புறம் சரி, இப்போ சாசரை பற்றி நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அதை பார்த்துடலாம். ஏஜ் ஆஃப் சாசரில் சாசருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சாசருடைய லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1340 to 1400 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அண்ட் ஜெஃப்ரே சாசர் அப்படிங்கிறவர் தான் கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரைட்டர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். 14th century ரைட்டர். ஓகேங்களா. அண்ட் ஆல் கண்டெம்பரரி ரைட்டர்ஸ், அவருக்கு கூட இருந்த கண்டெம்பரரிஸ் யாரையுமே அடையாளம் தெரியாத அளவுக்கு தூக்கி அடித்து சாப்பிட்டாரு இவர். ஓகேங்களா. இப்போ வந்து அதர் மேஜர் இங்கிலீஷே தெரியாதவங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சரே தெரியாத ஒருத்தவங்ககிட்ட கூட போய் ஷேக்ஸ்பியர்னா யார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யார் ஷேக்ஸ்பியர்னா யாருன்னு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டால், தெரியுமே அவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி யாருனே தெரியாதவங்க கிட்ட கூட சாசர் அப்படிங்கிறத தன்னை ஃபெமிலியரைஸ் பண்ணி காட்டின ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. 1340 லண்டனில் பிறந்தவர் அவர். அண்ட் ஃபாதர் ஆஃப் ஃப்ளரிஷிங் மர்ச்சன்ட்டுக்கு பிறந்தவர் இவர். அண்ட் அவருடைய பேக்ரவுண்ட் ஓகேங்களா, பெருசாக அவருடைய யங் ஏஜ் பற்றி நமக்கு எதுவும் தெரியலை அப்படின்னு சொல்லலாம். அட் த ஏஜ் ஆஃப் 17 அவர் வந்து கோர்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டார். அண்ட் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்லி எஜுகேஷன்ஸ் தான் நிறைய, அதாவது கிளர்ஜிமேன் எஜுகேஷன் தான் அதிகம். ஓகேங்களா. ஆஃப்டர் தட் கிங்ஸ் சேம்பர் கிட்ட வேலட்டாக அவர் வேலை செஞ்சார். வேலட்னா என்னென்னா கிங்ஸ் சேம்பர், அரசர்களுக்கு கீழே வேலை செய்கிறது. ஓகேங்களா. ஸோ அந்த வேலை வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. எப்பயுமே வந்து இவர் அந்த வேலையை தான் செய்வாராமா. ஓகேங்களா. ஹீ பிகம் வேலட் இன் கிங்ஸ் சேம்பர். அவர் எல்லா 3 கிங்கு கீழே வேலை செஞ்சாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து அவருடைய 17th ஏஜ்லேருந்தே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஓகேங்களா. ஸோ கிங்ஸ் சேம்பரில் எப்பயுமே ஒரு வேலை இருக்குது. ஓகேங்களா. அண்ட் அவருடைய போயம்ஸே வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களுக்கு எழுதுறதை விட கிங்குக்காக, குயினுக்காக எழுதுனது ரொம்ப அதிகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. திஸ் கேன் பி த பிக்சர் ஆஃப் சாசர் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம் நம்ம. சாசர் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிடீவல் எக்ஸ்பிரஷன்ஸ் இன்வென்டட் பை சாசர், மிடீவல் ஏஜினுடைய எக்ஸ்பிரஷன்ஸை உருவாக்கி கொடுத்தவர் நம்மளுடைய சாசர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அண்ட் ஹீ டூர்டு, நிறைய ஊருங்களுக்கு டூர்
பண்ணியிருக்காரு. அங்கேருந்து அவர் நிறைய டிப்ளமேட்டிக் விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய கண்டென்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. பர்டிகுலர்லி இட்டாலியன் கல்ச்சர் அவருக்கு ரொம்ப பிடிச்சி அதனுடைய இம்பேக்டில் தான் மேக்ஸிமம் ஒர்க்ஸ் அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ராக்கியும் பொக்காஷியோவையும் அவர் நேரில் பார்த்து அவங்கக்கிட்டேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துகிட்டு வந்து எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அவருக்குமே நிறைய சோதனை காலங்கள்லாம் வந்துச்சு. ஹீ காட் மேரிட் வித் அ லேடி அண்ட் அவங்களுமே கூட கோர்ட்டில் வேலை செய்கிற ஒரு லேடி. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பென்ஷனே வரலையாமா. ஓகே, இந்த கோர்ட்டில் வேலை செஞ்சு அவருக்கு நிறைய பஞ்சதெல்லாம் அடிபட்டிருக்காரு. அப்போ வந்து அவங்களோட ஒய்ஃப் பென்ஷன் தான் அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி சர்வைவே பண்ணார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் ஆஃப்டர் தட் ஒன்லி ராயல் பென்ஷன் அப்படின்னு அவர் ஒன்று வாங்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சர்வைவல் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் ஹீ டைட் இன் 1400 இறந்துட்டார். அண்ட் ஹி வாஸ் பரீட் இன் த பார்ட் ஆஃப் வெஸ்ட்மினிஸ்டர் அபே. இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அபே அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு பிளேஸு. அங்கே வந்து போய்ட்ஸ் கார்னர் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஓகேவா. அங்கே வந்து இங்கிலாண்டில் யாரெல்லாம் ஃபேமஸான போயட்டோ, ரெகக்னைஸ்டு, அதாவது கோர்ட்டில் கிங்கு கீழே வேலை செஞ்ச போயட்டோ, அவங்கெல்லாம் வந்து அங்கே அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்கி போய்ட்ஸ் கார்னர் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில். ஸோ முதல்ல சாசரை தான் வந்து அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்களாமா. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. 1400 அவரை தான் முதல்ல அங்கே பரி பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் அவருடைய எஜுகேஷன் பார்த்துடலாம். அவருடைய எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ போயட்டாக 2 ஃபோல்டடாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஒன்று வந்து ஃப்ரம் லிட்ரேச்சர், இன்னும் வந்து அவருடைய ஓன் லைஃப்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் ஹீ வுட் என்ன சொல்லுது, நிறைய வால்யூம்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் தான் எப்பயுமே இவர் பண்ணுவார். இவருடைய ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா பல்கான பெரிய பெரிய ஒர்க்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. ஹீ வாஸ் அ மேன் ஆஃப் வேர்ல்ட் அண்ட் அஃபேர்ஸுங்கிறாங்க. ஓகேங்களா. தன்னை பற்றியோ இல்லை தன்னுடைய சார்ந்தவங்களை பற்றியோ அவர் எழுதுனதே கிடையாது. எந்த போயமுமே வந்து சாசர் வந்து தன்னை பற்றியோ தன்னை சுற்றி, அதாவது தன்னோட ஃபேமிலி பற்றியோ அவர் எழுதுனதே கிடையாது. எல்லா போயம்ஸுமே வந்துட்டு இல்லை ஒர்க்ஸுமே வந்துட்டு வேர்ல்டு அண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் அவர் எழுதுவார். ஓகேங்களா. இவர் ட்ராவல்டு மச்சாக தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஹி ஹேட் சீன் லைவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியஸ் பீப்புளுடைய வாழ்க்கை முறையை பார்த்து அதை எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா. அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பீப்புள், வேரியஸ் பீப்புள்ஸை அவர் நேரில் பார்த்துட்டு வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அதனால தான் அவரால் டீப்பாக ஒரு கேரக்டரையும் நமக்கு காட்ட முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இன் ஜென்ரலி லிட்ரரி கரியர், அவருடைய லிட்ரரி கரியரை வந்து நம்ம 3ஆக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா ஃப்ரெஞ்ச் பீரியட், இட்டாலியன் பீரியட், இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. முதல்ல வந்து ஃப்ரெஞ்ச் பீரியடுங்கிறது வந்து அவர் ஃப்ரான்ஸுக்கு போனப்போ அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுதுனது. ஓகேங்களா. ஏர்லி ஒர்க்ஸு அது மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு ஃபேமஸான ஒர்க் தான் ரோமன் டி லா ரோஸு. அதை வந்து அவர் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணார். ஓகேங்களா. இது வந்து ஃப்ரான்ஸ் பீரியட் அந்த டைமில் நடந்த ஒரு கான்ட்ரிபியூஷன், அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எழுதுனது. ஓகேங்களா. அண்ட் ஆஃப்டர் தட் ஹீ ரோட் அன் ஒரு அலிகரியும் எழுதியிருக்காரு. அது வந்து டெத் ஆஃப் பிளான்ச்சி அப்படிங்கிற ஒரு லேடியை பற்றி. அது அந்த லேடி இறந்துருவாங்க, அவங்களோட மோர்னிங்காக எழுதுனது. ஓகேங்களா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆஃப் காண்ட். ஓகேங்களா. ஜான் ஆஃப் காண்ட்ஸ் ஒய்ஃப் தான் அவங்க. அந்த புக் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிற ஒரு புக், இது ஒரு போயட்ரி. அதில் வந்து அந்த டச்சஸ் வந்து இறந்துட்டாங்க. ஒரு வருஷம் கழித்து அவங்களோட மோர்னிங் செரிமனி அப்போ அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறத புகழ்ந்து பேசுகிற மாதிரியான ஒரு எலிஜி தான் இந்த அலிகரி. ஓகேங்களா. இந்த புக் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறது இதுவுமே வந்து அந்த ஃபஸ்ட் பீரியடு ஃப்ரெஞ்ச் பீரியட்னுடைய இன்ஃப்ளூயன்ஸாக சொல்லலாம். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து அவர் இட்டாலிக்கு போயிட்டு விசிட்ஸ் டு இட்டாலி, ஃப்ரெஞ்சு, இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா அவர் எழுதுனது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இவருடைய இந்த ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீ ட்ராவல்டு டு இட்டாலி டைரக்ட்லி. இட்டாலிக்கு போயிடுறாரு. ஸோ இட்டாலிக்கு போயிட்டு அங்கே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு நடக்குது. ஓகேங்களா. இட்டாலியன் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய அவருக்கு நடக்குது. அதுக்கப்புறம் அவர் எழுதின ஒர்க்ஸ், ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தான் அந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம்னு ஒரு போயம், ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடி, அண்ட் ஒரு அன்ஃபினிஷ்டு போயம் அவரோடது லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து இட்டாலியன் இம்பேக்டோட நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் ஃபைனலாக தான் அவருடைய இங்கிலீஷ் கம்பேக், திரும்ப இங்கிலாந்துக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து அதாவது இது எல்லாமே வந்துப்பா அந்த மொழியிலேருந்து ஏதோ ஒரு இலக்கியத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என்ன சொல்கிறது,
ரீமேக்னு வச்சுக்கலாமே, ரீமேக் மாதிரி பண்ண ஒர்க்ஸ், அந்தந்த மொழியினுடைய ரீமேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் தான் அவர் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற கான்ட்ரிபியூஷனுக்கு வராரு. அதாவது ஓனாக அவருடைய இண்டிபெண்ட்டான ஒர்க்ஸ்ன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் இமிட்டேஷன், அவர் வந்து இண்டிபெண்ட்டாக எழுத ஆரம்பிக்கிற ஒர்க், அதில் உருவான மேஜர் போயம் தான் த கேண்டர்பரி டேல்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு பயங்கரமான கேரக்டரிஸ்டிக் ஒர்க் ஃபார் சாசர். இதை நம்ம மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். கேண்டர்பரி டேல்ஸ்க்கு வந்து ப்ரோலாக் கூட இருக்குது. ஓகேங்களா? ஓகே, லெட் அஸ் கம் டு தி கேண்டர்பரி டேல்ஸ். இந்த கேண்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறமே அப்படின்னா என்ன அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அது வந்து ஒரு லென்த்தி போயம், கிட்டத்தட்ட ஒரு 1300 லைன்ஸ் கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு லென்த்தி போயம். ஓகேங்களா? அந்த போயமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டர்பரி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தாமஸ் பெக்கெட் அப்படின்ற ஒரு செயின்ட் தாமஸ் பெக்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அவரை வந்துட்டு செயிண்ட்டாக மாறின ஒரு இடம், அந்த தான் வந்து கேண்டர்பரிங்கிறது. ஓகேங்களா? அந்த கேண்டர்பரிக்கு வந்துட்டு பில்கிரிம்ஸ் நிறைய பேர் போவாங்க. பில்கிரிமேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா புனித யாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த சாமியாருங்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, சாமியாருங்கெல்லாம் வந்துட்டு புனித யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அதை தான் வந்துட்டு நம்ம பில்கிரிமேஜ்னு சொல்கிறோம். பில்கிரிம்ஸ் அப்படின்னு அவங்கள தான் சொல்லுவோம். அவங்க அந்த மாதிரி வந்து செயின்ட் தாமஸ் உடைய அந்த பிளேஸ், அந்த என்ன சொல்கிறது, அடக்கம் பண்ண பிளேஸை போய் பார்த்துட்டா அது வந்து ஒரு ஹெவன்லி திங். ஓகேங்களா? அங்கே போயிட்டா வந்து நமக்கு மோட்சம், எப்படி காசிக்கு போனால் வந்து புண்ணியம் கிடச்சிடும், எல்லாமே வந்து சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து கேண்டர்பரிக்கு போய் செயின்ட் தாமஸோடைய இதை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நடந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, எல்லோரும் பில்கிரிமேஜ் போகிறாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 29 to 30 பில்கிரிம்ஸ் வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து டபர்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து கிளம்ப போகிறாங்க. ஓகேங்களா? டபர்ட் இன்னு சவுத் யார்க்கில் தாமஸ் பெக்கெட்டினுடைய கேண்டர்பரிக்கு போகிறாங்க அவங்கெல்லாம். ஓகேங்களா? அண்ட் அங்கே டபர்ட் இன் அப்படிங்கிறத ஓன் பண்ணுறது வந்து ஹாரி பெய்லி அப்படின்னு ஒரு ஆள். அவர் வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான கிறிஸ்டியானிட்டி தாட் இருக்க ஒரு ஆள் அப்படின்னு வச்சு 14th centuryல நடக்கிற ஒரு போயமாக இதை நம்ம பார்க்குறோம். அந்த பில்கிரிம்ஸ்லாம் வந்து இந்த இன்னில் கலெக்ட் ஆகுறாங்க. எல்லோரும் இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க கேண்டர்பரிக்கு. ஓகேப்பா? ஸோ அப்போ வந்து அதில் ஒருத்தர் தான் நம்மளுடைய சாசரும் வந்து அந்த பில்கிரிம்ஸில் ஒருத்தராக சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கவங்களாம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹாரி பெய்லி வந்து ஒரு கேம் மாதிரி சொல்கிறாரு. இங்கேருந்து நீங்கள்லாம் போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து போர் அடிக்காது இருக்கணும் அப்படின்னா ஆளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டே போங்க. போகும்போது ஒவ்வொருத்தரும் 2 கதை, போகும்போது ஒரு கதை, வரும்போது ஒரு கதை, அந்த மாதிரி சொல்லிகிட்டே போங்க. ஸோ அதில் வந்து யார் சொல்கிற கதை வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட், ஒரு ப்ரைஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் எல்லோரும் 2 கதை சொன்னாங்களான்னா கிடையாது, அது நிறைய மிஸ் ஆகிடும். அண்ட் டோட்டலி எத்தனை கதை அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்படி இதுதான் கதை, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கதையை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் அந்த டேல் தான் கதை, கேண்டர்பரிக்கு போகிறவங்க சொல்கிற கதை அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். இதுதான் இந்த போயம். ஓகேங்களா? அண்ட் இவங்களுக்கான பெஸ்ட்டு அந்த கிஃப்ட்டு அவர் என்னவா கொடுக்குறாரு, சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு நான் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருல, அது என்னென்னா அந்த இன்னில் டபர்ட் இன்னில் ரிட்டன் வரும்போது உங்களுக்குலாம் வந்துட்டு ஃப்ரீ சப்பர் போடுவேன் பெஸ்ட்டாக ஸ்டோரி சொல்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை கேட்டுட்டு அங்கே வந்த பில்கிரிம்ஸ்லாம் பயங்கரமாக ஹாப்பியாகி தே ஆர் ஆல் அப்ளாடிங். அண்ட் இதுதான் வந்து கேண்டர்பரி டேல்ஸ். இதனுடைய கேண்டர்பரி டேல்ஸுங்கிறது இப்படி தான் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ப்ரொலாக் அப்படின்னு ஒன்றும் இருக்குது. ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாட் இட் இஸ் டெல்லிங் அபவுட் அப்படின்னா, அந்த பில்கிரிம்ஸ் ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் நம்மளுடைய ரைட்டர். ஓகேவா? சாசர் வந்து ஃப்ரையர்னா யார், சம்மனர்னா யார், நைட்டுனா யார், நிறைய பேர் இருப்பாங்க. நைட்னு ஒருத்தர் இருப்பார், ஸ்கொயரு, யாமன்னு, அண்ட் ப்ரையோரஸு, நன்னு, மாங்க்கு, ஃப்ரையரு, ஓகே, சம்மனர், பார்ட்னரு, பூவா பாசன், கிளர்க்கு, இப்படி எல்லாருமே இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இவர் தான் நைட்டு, இவர் எங்கேருந்து வந்தார், அவருடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், அவருடைய ட்ரெஸ் எப்படி இருக்கும், எப்படி பேசுவார், ஷார்ட்டாக இருப்பார், ஹைட்டாக இருப்பாரா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ப்ரொலாக் டு கேண்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறது.
புரியுதுங்களா? ஸோ இதுதான்ப்பா இந்த போயட்ரியான இது. ஓகே. அண்ட் இதில் யாரெல்லாம் முக்கியமான ஆளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாயரு, ஃபிசிஷியனு, நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸும் இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ரொலாக் தான் வந்து மாஸ்டர் பீஸ் மாதிரி தோணும். அவ்வளோ சப்டில் ஹியூமராகவும் ரொம்ப டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன்ஸையும் கொடுத்துருப்பாரு நம்மளுடைய ரைட்டர் இதில். ஓகேங்களா? அண்ட் இது ஜென்ரல் இதுதான் கேண்டர்பரி டேல்ஸினுடைய அவுட்லுக். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாசர்ஸ் போயட்ரி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சாசருடைய போயட்ரி அப்படி என்ன அவர் என்ன சொல்கிறது, சாசரை பேரை வச்சு ஏஜ் ஆஃப் சாசர்னு மாற்றுற அளவுக்கு அப்படி என்ன அவர்கிட்ட வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாசர் வாஸ் நாட் அ போயட் ஆஃப் பீப்புள். இதை ஞாபகம் வச்சுக்கணும். பீப்புள் பற்றி எதுவுமே அவர் அதிகமாக பீப்புளுக்காக அப்படிங்கிறத அதிகமாக அவர் பேச மாட்டார். ஓகேங்களா? ஹீ வாஸ் அ போயட் ஆஃப் கோர்ட். ஓகேங்களா? கோர்ட்டுக்கு என்ன தேவை, ராஜா மக்கள் அவங்கள குட் எப்படி பண்ணுறது, அதை தான் அவர் பேசுவார். ஓகேங்களா? நாட் அ போயட் ஆஃப் பீப்புள் பட் கோர்ட் போயட் அவர். ஓகேங்களா? ஹீ ரோட் ஃபார் கல்ச்சர்டு ரீடர்ஸ். ஓகேங்களா? ரொம்ப டீசெண்டாக இருக்கவங்களுக்கு தான் அது புரியும். ரிஃபைன்டு சொசைட்டி பீப்புளுக்கு தான் அது எழுதுறதே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் அவருடைய வேர்ஸ் வந்துட்டு ஒரு நாள் அழியக்கூடியதில்லை. ஓகேவா? அது அன்னைக்கான இஷ்யூஸை பேசியிருந்தாலும், அவர் 13th 14th செஞ்சுரியிலிருந்து இஷ்யூவை பேசியிருந்தாலும் ஒரு நாளில் அழியக்கூடியதில்லை. இன்றைக்கி இருக்கிற இப்போ பாருங்கள் 21st century 2025 26 கூட நம்ம அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு இன்ஸ்பயர்டு வேர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டர் அப்படின்னு நம்ம அவரை நோட்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரியான வேர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ த தீம்ஸ் அண்ட் ஆல்சோ த கேரக்டர்ஸ் ஹீ இன்வால்வ்ட், அதுதான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? அண்ட் ஹீ வாண்ட் என்ன சொல்கிறது, காமெடிங்கிறதையும் அங்கங்கே அவர் போட்டிருப்பார். ஓகேங்களா? அண்ட் அவருடைய ஒர்க்ஸில் வந்து பெருசாக அழுகிறது, துக்கம் அதெல்லாம் அவர் காட்டுறதுக்கு மறுத்துருவார். ஓகேங்களா? அவருடைய பீரியடில் பெருசாக பிளேக் ஃபெமைனெல்லாம் வந்துச்சாலுமே கூட அதை பெருசாக தன்னுடைய ஒர்க்ஸில் காட்டி அவங்களுடைய ரீடர்ஸ் அவர் பாதிப்படைய விரும்பலை. ஏன் அப்படின்னா அதுலேருந்து அவங்களாம் வெளியில் வரணும் அப்படிங்கிறத அவர் ஆசைப்பட்டார். புரியுதுங்களா? அதனால தான் ஹீ இஸ் கால்ட் அஸ் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனசான்ஸ். நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா? இவர் வந்து சாசர் இஸ் கால்ட் அஸ் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனசான்ஸ், வைக்லிஃப் இஸ் கால்ட் அஸ் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். கீப் திஸ் இன் மைண்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? சாசர் மாஸ்டர்ஸ் டிஃபிகல்ட் 14th century இங்கிலீஷ். ஓகேங்களா? அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பயங்கர டிஃபிகல்ட்டாக 14th century இருந்தது. அதில் ஒரு பேர் போன ஆளாக நம்ம சாசரை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? தட் இஸ் வை ஹீ இஸ் கால்ட் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி இன் போயட்ரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேஜர் கண்டெம்பரரிஸ். ஓகே, ஏஜ் ஆஃப் சாசரில் இப்போ சாசர் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அப்போ வேறு யாரெல்லாம் கூட சேர்ந்து இருந்த ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல வந்து வில்லியம் லாங்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ரைட்டர் 1330 1387 வரைக்கும் இருந்திருக்காரு. அலிகாரிக்கல் எப்பிக் போயம் இவர் எழுதியிருக்காரு. பியர்ஸ் ப்ளவுமேன் அப்படிங்கிற ஒரு போயம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பயங்கரமான ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் கமெண்டரி இருக்கிற ஒரு போயம். ஓகேங்களா? அண்ட் ஜான் கோவர் அவர் வந்து 1330 1408 வரைக்கும் இருந்தார். இவர் வந்து சாசருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இவருடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னா கன்ஃபெஸோ அமினோட்டிஸ். ஓகேங்களா? இது வந்து மாரல் டேல்ஸ் சொல்லும், எப்படி மாரலாக இருக்கணும் அப்படிங்கிறத கதை மாதிரி நிறைய கதைகளாக கொண்டு வந்த ஒரு ஒர்க். அண்ட் ஆல்சோ ஹீ ஃபோக்கஸ்ட் ஆன் மிலிட்டரி அண்ட் பாலிட்டிக்ஸை அதிகமாக பேசுகிறவர் தான் ஜான் கோவர். ஓகேங்களா? அண்ட் ஹீ வாஸ் என்ன சொல்கிறது, ஹீ ஹேட் கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ். ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டினில் இவரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ரைட்டர்னு ஜான் கோவரையும் சொல்லலாம். ஏன்னா அவர் சாசரோட ஃப்ரெண்டுங்கிற பட்சத்தில் தே ஹேட் கிரேட் அசோசியேஷன். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பேர்ல் போயட். இந்த பேர்ல் போயட் அப்படிங்கிறது வந்து யாருன்னு பெருசாக நமக்கு வந்து ரெகக்னேஷன் இல்லை, அதாவது ரெக்கார்டடாக இல்லை. ஓகேங்களா? ஆனால் இப்படி ஒரு போயட் இருந்ததாக சொல்கிறாங்க. எப்போ பிறந்தாங்க, என்ன பண்ணாங்க, அதெல்லாம் நமக்கு இப்போ எப்படி திருவள்ளுவருக்கு வந்து எப்போ பிறந்தாங்க, எப்போ இருந்தாங்க, அப்பா அம்மா யார், அதெல்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் இட்ஸ் அ மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கலாமே. 14th century இருந்த ஒரு ரைட்டர். ஓகேங்களா? ஒரு மாஸ்டர் பீஸ் அவர் கொடுத்துருக்காரு,
கவாயின் அண்ட் க்ரீன் நைட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சிவால்ரிக் ரொமான்ஸை இந்த நைட்டினுடைய ரொமான்ஸை பற்றி பேசுகிற ஒரு போயம் இது. ஓகேங்களா. அண்ட் ஜான் வைக்லிஃப் முன்னே தான் பார்த்தோம்ல, 1328 1384 வரைக்கும் இருந்தவர். இவர் ஒரு பயங்கரமான ரிலீஜியஸ் ரிஃபார்மர், டவுட்டே இல்லை. அண்ட் இங்கிலீஷ் பைபிளை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பைபிள்னு ஒரு விஷயத்தை உருவாக்குனது ஜான் வைக்லிஃப் தான். ஓகேங்களா. அண்ட் ஜான் மெண்டவெல் 14th century ரைட்டர் இவர். ட்ராவல்ஸ் ஆஃப் செயின்ட் ஜான் சர் ஜான் மேண்டவெல் அப்படிங்கிற ஒர்க்கு கொடுத்தவர் இது. ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ட்ராவலாக்னு சொல்லலாம். அதாவது அவர் ட்ராவல் பண்ணுறத ஒரு கதையாக கொண்டு வந்து அவரே எழுதிக்கிட்டார். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மேஜர் ரைட்டர்ஸ். இந்த டைமில் வந்துட்டு வேறு நாட்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. அதில் ஒரு முக்கியமான இன்ஃப்ளூயன்சஸ் ஃப்ரம் அப்ராட். ஓகேங்களா. அப்ராட்லேருந்து வந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னோம், பெட்ராக்கு, பொக்காஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் தாந்தேனுடைய இட்டாலியன் ரைட்டர் அவர். தாந்தேனுடைய இன்ஃபர்னோ, டிவைன் காமெடி அதெல்லாம் தெரியும் இல்லைங்களா. ஸோ டிவைன் காமெடி இட்டாலியன் போயட்டான ஸோ தாந்தே அப்படிங்கிறவருடைய இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 1265 to 1321 அவர் இட்டாலியன் போயிட்டு அவருடைய டிவைன் காமெடி எ ஃபவுண்டேஷனல் ஃபிகர் ஃபார் ரெனசான்ஸ். ஓகே. இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து ஹெல்லுனா இப்படி தான் இருக்கணுமா, அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்லுனா எப்படி இருக்கும், ஹெவன்னா எப்படி இருக்கும், ஒரு மனுஷன் அங்கே போகணுன்னா என்னென்ன கஷ்டம் அனுபவிப்பான், அந்த மாதிரிலாம் நூக்கன் காரணம் சொல்லியிருப்பாங்க இன்ஃபர்னோ அப்படிங்கிறதெல்லாம். அதான் வந்து தாந்தேனுடைய ஸ்பெஷாலிட்டி, இட்டாலியன் ரைட்டர். ஸோ அவங்க அதெல்லாம் வந்து பெருசாக இம்பேக்ட் பண்ணிச்சு. இந்த லிட்ரேச்சர்லாம் வந்து பெருசாக இங்கிலீஷ்க்கு இம்பேக்ட் பண்ணிச்சு ஏஜ் ஆஃப் சாசரில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொவையன் பொக்காஷியோவும் இட்டாலியன் ரைட்டர் தான். 1330 1375 வரைக்கும் இருந்த ஒரு ரைட்டர். இவருடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கமெரோன் அப்படிங்கிறது ஸ்டோரிஸ் ஆஃப் ஹியூமன் ஐடியாஸ் கொடுக்குற ஒரு ஒர்க் இது. ஓகேங்களா. அண்ட் பெட்ராக் வந்து 1304 1374 வரைக்கும் இருந்த இட்டாலி. இவங்க 3 பேருமே இட்டாலியன் ரைட்டர்ஸு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இட்டாலியன் ரெனசான்ஸ் இட்டாலி கண்ட்ரியில் உருவாக்கின மாதிரி இவரை படிச்சுட்டு நிறைய பேர் இங்கிலீஷில் ரெனசான்ஸுக்கு வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா. ஸோ வேறு நாட்டு ரைட்டர்ஸ் யாரப்பெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏஜ் ஆஃப் சாசர் இருந்துச்சு அப்படின்னா தாந்தே, பொக்காஷியோ, பெட்ராக்கு. ஓகேங்களா. பெட்ராக்கியன் சானட் தான் நம்ம சொல்லுவோமே, அந்த அளவுக்கு அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருந்த ரைட்டர்ஸ். ஓகேங்களா. சில மைனர் ரைட்டர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆஃப் சாசர் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு பேர்ல் போயட்டுங்கிறவர் வந்து ஹீஸ் நோன் ஆஸ், இந்த டைமில் பிறந்ததா ரெக்கார்டு இல்லை, பட் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா. ட்ரீம் விஷன் போயம் அப்படிங்கிறத உருவாக்குறதுல ஃபேமஸான ரைட்டர் அப்படின்னு பேர்ல் போயட் சொல்கிறாங்க. அண்ட் பேர்ல் அண்ட் சர் கவையன் அண்ட் க்ரீன் நைட் அப்படிங்கிறது தான் அவருடைய நோட்டபிள் ஒர்க்கு. அதில் அவர் காட்டினது வந்து வெஸ்ட் மிட்லேண்ட் டயலக்டை யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் இவருடைய ஃபேமஸ் ஜானரான ட்ரீம் விஷனில் அவர் ரொம்ப ஃபேமஸானதாக சொல்லலாம். இதை வந்துட்டு பேர்ல் போயட்டனுடைய இந்த ட்ரீம் விஷனை ஃபாலோ பண்ணி ஈவன் வந்து நம்மளுடைய சாசரே வந்து அவருடைய ஒர்க்கில் புக் ஆஃப் டச்சஸ், ஹவுஸ் ஆஃப் ஃபேம், பார்லிமெண்ட் ஆஃப் ஹவுஸில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் அடுத்த ரைட்டர் நம்ம பார்க்குறது வில்லியம் லாங்லேண்ட். ஓகே. வில்லியம் லாங்லேண்ட் அப்படிங்கிறவர் வந்து 1332 1400 வரைக்கும் இருந்தவர். ஹீரோட் விஷன் ஆஃப் வில்லியம் கன்சர்னிங் பியர்ஸ் த ப்ளவுமேன், இதெல்லாம் இவருடைய ஒர்க்ஸ். ஓகேங்களா. பியர்ஸ் த ப்ளவுமேன் இதெல்லாம் வந்துட்டு நார்மலான மிடீவல் அண்ட் ரிலீஜியஸ் சொசைட்டிக்கான போயம் சில ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் இந்த பியர்ஸ் ப்ளவுமேன் வந்து அவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். லாங்லேண்டோடது பியர்ஸ் த ப்ளவுமேன். ஓகேங்களா. அண்ட் இவர் எதை பற்றி அதிகமாக பேசுவார் அப்படின்னா ட்ரீம் விஷனை அதிகமாக பேசக்கூடிய ஒரு ரைட்டர் இவர். சட்டையரிக்கான வியூஸை லிட்ரேச்சரில் கொண்டு வந்த ஒரு ரைட்டர் அப்படின்னும் சொல்லலாம். எதை அவர் சட்டரைஸ் பண்ணார் அப்படின்னா சோஷியல் ரிலீஜியஸ் சொசைட்டிஸ். ஓகேங்களா. ரிலீஜியஸாக பீப்புள் இல்லை அப்படிங்கிறத தான் அவர் சட்டையரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சட்டையரைசிங்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறது, வேர்பலாக அட்டாக் பண்ணுறது. ஓகேங்களா. அண்ட் அலிகாரிக்கலாக பசில்டான ஒர்க்ஸ் எல்லாம் கொடுக்கறதுல இவர் அடிச்சுக்கிறதுல ஆள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் இவருடைய மெத்தட் ஆஃப் ரைட்டிங்கில் அன்ரைம்டு ஆல்டர்னேட்டிவ் வேர்சஸை இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அண்ட் பேர்ல் போயட் வந்து அப்படி யூஸ் பண்ணல, அவர் ரைம்டு வேர்ட்ஸை ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா.
ரைம் ஸ்கீம்ஸ் கொடுத்து ஸ்ட்ரக்சர்டாக பேர்ல் போய்ட் கொண்டு போயிருக்காரு. இவர் வந்து லாங்லேண்ட் வந்துட்டு அன்ரைம்டு வேர்ட்ஸை கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. அண்ட் திஸ் இஸ் லாங்லேண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஜான் கோவர். ஜான் கோவர் அப்படிங்கிறவர் 1330 1408 இறந்தவர். அண்ட் ஹீ வாஸ் ஒன்ஸ் ரேங்க்ட் அஸ் ஈக்குவல் டு சாசர். இவர் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம் இல்லையா. சாசருக்கு ஈக்குவலண்ட்டாக இன்றைக்கி வரைக்கும் அவரை பேசுகிறாங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் மேன் ஜான் கோவர் கேன் பி கம்பேர்ட் டு சாசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சாசரே வந்துட்டு சொல்லியிருக்காராமா ஹாஃப் ஸ்டெப் என்னை விட கொஞ்சம் தான் கீழே ஜான் கோவர். ஏன்னா வந்துட்டு கோவரை வந்து அவரே மாரல் கோவர் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காமா. யார்? சாசர் வந்து கோவரை மாரல் கோவர் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காராமா. ஏன்னா அவ்வளோ நல்ல ஒர்க்ஸ் அவர் கொடுக்கறதுனால, மாரல் ஓரியன்ட் ஒர்க்ஸை மட்டும்தான் கோவர் கொடுப்பாராமா. அதனால் ஓகேங்களா. அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா வாக்ஸ் கிளாமானிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த வாய்ஸ் ஆஃப் ஒன் க்ரையிங் அப்படின்ற புக்கு அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் அப்ஹீவல்ஸ் வித் இங்கிலீஷ் சொசைட்டி. ஓகேங்களா. பெசன்ஸ் ரிவோல்ட் அப்படின்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா. பெசன்ஸ்னால் அங்கேருந்து சாதாரண மக்கள், அவங்களுக்கான புரட்சி நடந்தது. அந்த புரட்சியில் இங்கிலீஷ் சொசைட்டியில் என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த ஒர்க், த வாய்ஸ் ஆஃப் ஒன் க்ரையிங். ஓகே. ஸோ இந்த மாதிரியான நல்ல ஒர்க்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஹீ ஏர்ன்டு குட் ஃபேம் ஆன் த டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் கவர்னருடைய இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னா கன்ஃபெஸ்ஸோ அமெனிட்டிஸ் அப்படிங்கிறது. இட் கேன் பி கால்ட் அஸ் த கன்ஃபெஷன் ஆஃப் அ லவ்வர். ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒர்க்கை இன்னொரு பேர் வச்சு எப்படி கூப்பிடுவாங்க, இந்த ஒர்க்கை இன்னொரு பேர் வச்சு எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு இதெல்லாம் கேன் பி கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா. இதை கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். இந்த கன்ஃபெஷனோ அமெனிட்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இன்னும் 4 ஆப்ஷன் கொடுத்து இதோட இதை மேட்ச் பண்ணு அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இஸ் புக் எ கிரிட்டிக்கல் லுக் அட் இங்கிலீஷ் சொசைட்டி அண்ட் ரிலீஜியஸ் பற்றி அதிகமாக பேசுகிறது. ஓகேங்களா. அண்ட் அதாவது கேண்டபரி டேல்ஸில் சாசர் வந்து மாரல்னு எதை சொன்னாரோ அது மாதிரி இல்லாமல் நல்ல விஷயங்களை, ரிலீஜியஸான சொசைட்டியை பேசுகிற ஒரு ஒர்க்காக இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் தீஸ் திங்ஸ் ஆர் அபவுட் வேரியஸ் கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆஃப் சாசர். ஓகேங்களா. ஸோ இதுதான்ப்பா ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிறது. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து ஏஜ் ஆஃப் சாசர்னால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அதிகமாக கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் ஓரியன்டாக, அதாவது மாரலிட்டி அப்படிங்கிறது விலகி போய்கிட்டு இருக்கு, அதில் வந்து போயிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்த பேசுகிற ஒரு விதமாக தான் இருந்துச்சு. இப்போ இருக்க போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் சாசரில் இருந்த போயம்னா எதுவுமே சின்ன போயம்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே லென்த்தி போயம்ஸ், பெரிய 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 போயம்ஸ் தான் இருக்கும். அரவுண்ட் 500 லைன்ஸ் அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய போயம்ஸ் தான் எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ரோஸை விட வந்து போயம்ஸ் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா. அண்ட் பீப்புள் ஆர் கெட்டிங் அவே ஃப்ரம் மொராலிட்டி. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ரைட்டர்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. அதுதான் ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா. அண்ட் திஸ் இஸ் அபவுட் ஏஜ் ஆஃப் சாசர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நவ் இதுக்கு பின்னாடியே வந்து எம்சிக்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அரவுண்ட் 10 எம்சிக்யூஸ் வச்சுருக்கோம் இந்த டாபிக் ஓரியன்டாக. ஓகேங்களா. அண்ட் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். ஐ ஜஸ்ட் ரீட். இப்போ வந்து உங்களுக்கு எம்சிக்யூஸ் ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஜஸ்ட் ட்ரை டு ஆன்சர் இந்த கமெண்ட் செக்ஷன்ஸ். அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸ்க்கான டிஸ்கஷனை வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோஸ். ஓகேங்களா. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கவனித்ததை வச்சு யூ ஜஸ்ட் ஆன்சர் டு த கொஷின்ஸ் இந்த எம்சிக்யூஸ் இந்த கமெண்ட் செக்ஷன் ஓகேங்களா. அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அண்ட் நத்திங் பட் இந்த மாதிரி நம்மளுடைய அகாடமி அப்படிங்கிறது when you want to become qualifier in public exams, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நியூக்கன் கார்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அகாடமி எல்லா விதத்துலையும் ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் யூ கேன் கிளாரிஃபை ஆன் த ஸ்பாட்டில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ், ரெக்கார்டட் நோட்ஸ் இருக்குது. அண்ட் கண்டென்ட் மெட்டீரியல் நோட்ஸ் கையில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வீடியோஸில் கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் ஸ்டாஃப்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ரெஜிஸ்டர், யூ கேன் ரெஜிஸ்டர் இன் குட் qualifying marks in your examination. Okay. With that we can enter into the multiple choice questions. Okay. First question. Who called Chaucer the father of English poetry? Option A Matthew Arnold. Option B Spenser. Option C Dryden. Option D Pope. Okay. Second question. Chaucer's literary career is often divided into which 3 periods?
Option A, Latin, Greek, English. Option B, French, Italian, English. Option C, early, middle, late. And option D, medieval, Renaissance, modern. Okay. Third question, which period is known as Age of Chaucer? Option A, 1066 to 1200. Option B, 1340 to 1400. Option C, 1500 to 1600. And option D is 1660 to 1000. Question number 4, match column A with column B. இங்கே ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணுறோம். ஓகே. Column A, Canterbury Tales and the Book of Duchess, language used by Chaucer, and in where pilgrims met. Okay. Column B, The Tabard Inn, second one, Chaucer's first important poem, an elegy, and Middle English, and Chaucer's most famous work. இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். ஓகே. Question number 5, what role does irony play in the Canterbury Tales? Okay. Option A, it highlights the nobility of the pilgrims. Option B, it exposes the flaws and hypocrisies of various characters. Option C, it downplays the importance of storytelling. And option D, it glorifies the medieval church. Okay. Sixth question, Geoffrey Chaucer was influenced by the works of which Italian poet? Option A, Dante. Option B, Petrarch. Option C, Govian Boccaccio. And option D, all of them. Question number 7, who is considered Chaucer's literary contemporary and other author of Confessio Ammanettis? Option A, William Langland. Option B, John Gower. Option C, Edmund Spenser. Option D, Thomas Marley. Eighth question, which language heavily influenced Middle English during Chaucer's time? Option A, Latin. Option B, French. Option C, Old Norse. And option D is Greek. Question number 9, which of Chaucer's works is a tribute to the memory of Blanche Lancaster? Option A, Book of Duchess. Option B, House of the Fame. Option C, Parliament of Fowls. And option D, Troilus and Cressida. 10th question, which of the following is not a characteristic of Chaucer's writing style? Option A, use of heroic couplet. Option B, satirical tone. Option C, symbolic allegory. And option D, unrhymed blank. Okay. இதான் அந்த 10 questions. எல்லாருக்கும் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோக்கு கஷ்டம் இருக்காதுன்னு நம்புகிறேன். Try to answer for all these questions in the comment sections, and the answers will be detailedly discussed in the next video. Okay. I hope this video is very much useful to you all, and thank you so much. Age of Chaucer உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன டாபிக்ஸையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அகாடமி இஸ் வெயிட்டிங் ஈகர்லி டு எக்ஸ்பிளைன் ஆல் த நியூ டாபிக்ஸ் டு பி known to you for your exam point of view. Okay. We'll meet in the next video with the different topics and answers to the previous questions. Okay. Thank you so much for watching the video. Thank you.